வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வுதரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டுமாய் அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரத்தில் 37 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை எடுத்து வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பர்னபாவா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானோடு கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பாம்பியால் நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாகினபடியினால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஊழியத்திலே ஒருமனமாய் ஆண்டவரை செயல்படும்படி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சபைகளை எப்படி அப்போஸ்தலர்கள் திடப்படுத்தினார்கள், அவர்களுக்குள்ள பிரிவினைகள் வந்த போதிலும் கூட அவருடைய ஒரே நோக்கம் சுவிசேஷ அறிவிப்பது என்று சொல்லி இந்த வேதத்தின் பகுதிகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, ஒவ்வொரு சபைகளையும் திடப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு வீடுகளையும் திடப்படுத்துங்க. குடும்பத்தில பிரிவினைகள், குடும்பங்களில் சமுதாயத்தில பிரிவினைகள், சபைகளில் பிரிவினைகள் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேத சத்தியங்களை புரிந்து கொண்டு எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் பிரிந்து போனாலும் சத்தியத்தை அறிவித்தார்களோ, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே சத்தியத்தை அறிவிக்கவும், சபைகளை திடப்படுத்துவோம், சகோதரர்களை திடப்படுத்துவோம், சபைகளை திடப்படுத்துவோம், குடும்பங்களை திடப்படுத்துவோம், சமுதாயத்தை திடப்படுத்துவோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில எனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி அவளோடு கூட காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும்படி, நன்மையான காரியங்கள் இவருடைய குடும்பங்களிலே நடக்கும்படி கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வியாதிப்பட்டு இருந்தால் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கட்டளை கொடுப்பீராக சுவாமி. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்கா. வேலைக்கு புறப்பட்டு போவார் என்று சொன்னால், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவார்கள் என்று சொன்னால், போகையில வருகிற பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.